வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 637, அதாவது 637 அப்படின்ற நம்பர் தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த வின்னிங் நம்பர் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே வந்து இந்த 65, அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து இந்த 65 அப்படின்ற நம்பர் வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் இருந்து தான் அவன் வந்து இன்றைக்கி அந்த 63 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக அவன் ஏபி போர்டில் வந்து 63 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இங்கே பாருங்கள், இந்த 63 அதே மாதிரி இங்கே இருக்க 63, ஏபியில் 63. ஸோ நம்ம 65 அப்படின்ற நம்பரை வந்து அவன் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பிசியில் 65 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த 65 அப்படின்ற நம்பருமே வந்து ஒரு நல்ல நம்பரு. ஸோ நீங்கள் பிசியில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதம் வந்து 65 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் அந்த நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவன் 65 அப்படின்ற அந்த நம்பர் வந்து அவன் பெட்டிங் வச்சுட்டே இருக்கான். அவன் வந்து இன்னும் பிசியில் 65 அப்படின்ற நம்பர் வந்து இன்னும் அடிக்கலை. அது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரு, ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிது. ஸோ அதனால் வந்து அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இது வந்து நமக்கு ஒரு லாஜிக்கில் வந்து நிற்கிது. ஸோ அதனால் வந்து அந்த பேட்டர்னை வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிசியில் வந்து ஒரு நம்பர் வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. பாருங்கள், போன மாதம் வந்து 91, அதுக்கு போன மாதம் ஒரு 19, அதாவது ஒரு 17, ஒரு 25, அதாவது இங்கேயும் ஒரு மாதம் விட்டு இங்கே ஒரு 19. ஓகேங்களா? இந்த 19 அப்படின்ற நம்பரை வந்து அவன் வந்து இந்த மந்தில் வந்து அவன் கரெக்டாக வந்து இந்த டேட்டில் வந்து அடிச்சுட்டே வரான். ஓகேங்களா? ஸோ இந்த பிசியில் 19 அப்படின்ற நம்பர் வந்து வருது. ஏன் அதே மாதிரி இன்னொரு லாஜிக்கை சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் வந்து 20, ஒரு 18, அதாவது 220 பிசியில் பாருங்கள், ஒரு 220. இந்த 220 வந்து பிசியில் 20 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 518. ஸோ 518 ஒரு 18, 20, இந்த 18க்கு நடுவில் கேப் நம்பராக வந்து ஒரு 18 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கேப் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவன் ஈவன் நம்பரில் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா கூட 16 அப்படின்னு தானே வரணும். 16 அப்படின்றது வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து இடிக்குது. அதனால தான் வந்து 19 வந்து கரெக்டாக உட்காரதுனால உங்களுக்கு நான் 19 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக, ஏன்னா இந்த மந்தில் பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து அழகாக வந்து இங்கே பாருங்கள் 19, அதுக்கப்புறம் ஒரு மாதம் விட்டு ஒரு 17 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதை வந்து நம்ம 18ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம 81 வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 18 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தது 19, அந்த 19 திருப்பி அவன் 91 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒருவேளை நாளைக்கு பிசியில் இந்த 19 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 20க்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 18, அதில் கேப் நம்பர் வந்து 19. அந்த 19 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுனால நாளைக்கு பிசியில் 19 அப்படின்ற நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வருது. அதனால் இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வீக்லி சார்ட்லேயும் வந்து சொல்லணும் பாருங்கள். வீக்லி சார்ட்லேயுமே அந்த 19 அப்படின்ற நம்பர் வந்து வருது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 20, இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 20, 420, இங்கே பாருங்கள் ஒரு வாரம் விட்டு அடுத்தது 18 அப்படின்னு நினச்சிருக்கான். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கேப் வந்து 19 அப்படின்னு நம்பரு. ஸோ இந்த 19 அப்படின்னு நம்பர் வந்து அவன் கேப் ஃபில்லப் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து மேபி பிசியில் வந்து 19 அப்படின்னு நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த 19 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் இன்னுமே கொடுக்கல. அதுவும் வந்து ஒரு பெண்டிங் நம்பராகவே வச்சுருக்கான். ஸோ அதனால் பிசியில் வந்து ஒரு 19 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் வந்து வீக்லி சார்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதே மாதிரி மந்த்லி சார்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. அதனால் வந்து பிசியில் ஒரு 19 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 19 அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து பாருங்கள். ஏ போர்டு கவனிங்க. இங்கே பாருங்கள், ஒரு 6, 5, 4. ஓகேங்களா? ஸோ இந்த 6, 5, 4. ஸோ ஒரு நாள் கேப் விட்டு, ஒரு வாரம் கேப் விட்டு, அதுக்கு அடுத்து பாருங்கள் 6, 5. ஸோ நாளைக்கு அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா ஏ போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 நம்பரை வந்து ஏ போர்டில் அவன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து அதாவது போன திங்கக்கிழமை, அதாவது 443 அப்படின்னு கொடுத்தான் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு 4, 5 நாள் கேப் விட்டு, ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் கொடுத்தான். அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் அவன் டியூஸ்டே நாளைக்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா 6,
5 4 டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஒரு நம்பர் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா. ஸோ அந்த நம்பரில் வந்து 6 5 4, அதுக்கடுத்து அதே மாதிரி பாருங்கள் ஒரு வாரம் விட்டுட்டு 6 5 4 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து உட்காது. அதனால தான் வந்து ஏ போர்டில் 4 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கு ஏ போர்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நாளைக்கு நான் கொடுக்குற என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 419 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. பிசியில் வந்து 19, பிசி 19 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து 4. ஸோ 419 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா, ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டும் சி போர்டையும் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்னில் கரெக்டாக வந்து அவள் கிளிக் பண்ணிடுவான். அதனால தான் வந்து உங்களுக்கு ஏ போர்டும் வந்து சி போர்டும் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆர்டர் படி பேட்டர்ன் படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த பேட்டர்னை உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது முழுக்க இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அந்த பேட்டர்னை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை என்னை விட பெட்டராக வந்து உங்களுக்கு அதான் நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா அந்த நம்பரும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற சிங்கிள் நம்பர் வந்து 419. ஸோ இந்த நம்பரை வந்து நாளைக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது வின்னிங் அடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்தும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.